வணக்கம். வாங்க இன்றைக்கி சஞ்சயம் நானும் விலாக் சேனலில் மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரிக்கு சைட் டிஷ் கூட வேண்டாம். நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக எப்படி இருக்குன்னுட்டு. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சஞ்சயம் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மசாலா பூரி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இந்த மசாலா பூரிக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா பூரிக்கு மாவு பசத்திக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். பூரி ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை இப்படியே சேர்க்காமல் கொஞ்சமாக கையில் சேர்த்து கசக்கிட்டு சேருங்க. அப்போ அதோட வாசனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் இப்படி லேசாக கசக்கிட்டே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். இது உங்கள் விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பூரி மசாலா பூரி இல்லையா, அது கொஞ்சம் கலராக இருக்கணுன்றதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை நல்லா சீவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீவி போட்டோம்னா மாவோட நல்லா உருளைக்கிழங்கும் ஒத்து இருக்கும். அதே நம்ம கையில் பிசைஞ்சிட்டு போட்டோம்னா திரட்டும் போது கட்டி கட்டியாக வரும். நல்லா சீவிட்டுங்க. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரிக்கு வழக்கமாக மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி பதத்துக்கு பிசையணும். நான் நல்லா ஃபுல்லாகவே பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பிசைகிற மாவு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வேறு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அப்புறம் அது வேறு கொஞ்சம் மாதிரி தலை ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பூரிகளாக செய்துக்கலாம். ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குற மாவு நல்லா ஊறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் வச்சுக்கிறேன். அப்போ மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சிட்டேன். இப்போ ஒரே சைஸாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். நம்ம பூரிக்கு பிசைஞ்ச மாவில் 11 உருண்டைகள் வந்திருக்கு. நல்லா குட்டி குட்டி பால்களாக பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால எல்லா பால்ஸும் நமக்கு ஒரே மாதிரி சைஸில் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ எண்ணெய் தொட்டு திரட்ட போகிறேன். மாவு தொட்டு கூட திரட்டலாம். எண்ணெய் தொட்டு திரட்டினோம்னா நம்ம பொரிக்கிற எண்ணெய் வந்து மாவு போட்டு வீணாகாமல் இருக்கும். இந்த பூரிக்கு திரட்டுறது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். இதே மாதிரி எல்லா பூரிகளுமே திரட்டிக்கிறேன். பாருங்கள், எல்லா பூரியுமே திரட்டிட்டேன். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் தயாராக இருக்குது. பூரிகளும் திரட்டி ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ பூரி பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பூரி பொரிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். பூரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா புகை வர அளவுக்கு காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். பூரியும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பூரி பாருங்கள் எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வருது. திரட்டுறதை நம்ம ஒரே மாதிரி சமமாக திரட்டணும். திக்காகவும் இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது. பூரி இப்படி குண்டு குண்டு இருந்தால் பசங்க தொட்டுக்க கூட எதுவும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போது இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பூரி போட்டுக்கிறேன். அதுவும் பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வருது பாருங்கள். ஒரு பூரி கூட மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் திரட்டுற மாத்திரம் நல்லா நிதானமாக பார்த்து திரட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி. இந்த பூரியும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மசாலா பூரிக்கு சைட் டிஷ் கூட வேணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நமக்கு உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம். இந்த ஓமம் சீரகம் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் தயிர் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாவோடு தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி மற்ற பூரியும் பொரிச்சிக்கிறேன். எல்லா பூரியுமே பொரிச்சிட்டேன். இப்போ சஞ்சய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா சஞ்சய் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பூரி பாருங்கள் எப்படி லேயராக வருது பிரிக்கும் போது. எப்படி சஞ்சய் இருக்கு? சாப்பிட்டு பார்த்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்போ சத்தமாக சொல்லு, கேட்கல. சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பூரியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.